Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கு வந்து எல்எல்பிக்கான 3 இயர் கோர்ஸுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் அப்படிங்கிற வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நிறைய நபர்களுக்கு வந்து மெயில் அப்படிங்கிற வந்து வந்திருக்கு. அதாவது வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து அஃபீஷியலாக யூனிவர்சிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த விதத்தில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எங்ககிட்ட வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, லெட்டர் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கலாம். லெட்டர் ஃபார்மெட் வந்து எப்படி நம்ம வந்து ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கான இந்த வேட்கான ஃபைல் லிங்க்கும் நான் டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து எடிட்டபிள் மட்டும் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபார்மையே நீங்கள் வந்து மெயில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது எப்படி பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். போயிட்டு இமீடியட்டாக செக் பண்ணுங்க. ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சோசியல் மீடியா பேஜஸில் வந்து யூனிவர்சிட்டி வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்து பின் பண்ணி வைப்பேன். மறக்காம நீங்கள் வந்து செக் பண்ணுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியிலேருந்து மெயில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்லேருந்து யாரெல்லாம் வந்து மார்க்குள்ளே இருக்கீங்களோ அப்படிங்கிறவங்களுக்கு மெயில் அப்படிங்கிறது ரிசீவ் ஆயிருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து மெயில் அப்படிங்கிற வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து மெயில் வந்து இன்பாக்ஸ் செக் பண்ணுங்க, ஸ்பாம் ஃபோல்டரை செக் பண்ணுங்க. அப்டேட்ஸில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். DNDALUங்கிற அந்த ஒரு காலன் போட்டு உங்களுக்கு வந்து அப்டேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வந்து நிறைய நபர்கள் வந்து மெயில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. இருந்தாலும் சில நபர்கள் வந்து ராங்காக வந்து அப்ளை பண்ணிட்டு, அதாவது மெயில் வந்து அனுப்பியிருக்கீங்க. ஏன்னா மெயில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை தான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாத சுச்சுவேஷனில் நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு லெட்டர் அப்படிங்கிறது ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒன்று வந்து எழுதணும். அது என்னென்ன ஃபார்மெட்டில் எழுதணும் அப்படிங்கிற உங்களுக்கு சொல்கிறேன். உங்ககிட்ட வந்து என்ன சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே 10th அப்படிங்கிற மார்க் ஷீட் இருக்கும், 12th மார்க் ஷீட் இருக்கும். டிகிரி படிச்சதுக்கான சர்டிஃபிகேட், அதாவது உங்ககிட்ட வந்து 5 செமஸ்டர் வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னா 5 செமஸ்டர் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். 6வது செமஸ்டருக்கு உங்ககிட்ட வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் ரிசல்ட் பார்த்துருப்பீங்களே யூனிவர்சிட்டி வெப்சைட்டில், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை உங்கள் காலேஜ் பிரின்சிபால்கிட்ட நீங்கள் வந்து சீல் பண்ணி சைன் வாங்கி அதை கூட அப்லோட் பண்ணிக்கலாம். டோட்டலாக அந்த 6 செமஸ்டருமே ஒரே பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட வந்து டோட்டலாக ஓவரால் செமஸ்டருக்கான அந்த ஸ்டேட்மெண்ட் காப்பி இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அது மோஸ்ட்லி யார்கிட்ட இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 2023 இந்த இயரில் தான் நீங்கள் வந்து யூஜி அண்டர் கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணி வெளியில் வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். நீங்கள் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் யூஜி முடிச்சுட்டு இப்போ எல்எல்பிக்கு அப்ளை பண்ணுறீங்களா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எந்த ஒரு டென்ஷனும் நீங்கள் வந்து எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லா சர்டிஃபிகேட்டுமே உங்ககிட்ட வந்து பக்காவாக கையில் வந்து வச்சிருப்பீங்க. இப்போ இந்த 2023 இந்த கல்வியாண்டில் நீங்கள் படித்து முடிச்சுட்டு, அதாவது யூஜி படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஓவரால் மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் டிகிரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் காலேஜ் முடிச்சு 6 மாதத்துக்கு மேலே ஆகும் எப்படியும் யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு வந்து வரதுக்கு. இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்களுக்கு லேட்டாக தான் வரும். அது என்கிட்ட வந்து இல்லை அப்படின்னா அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெட்டர் வந்து எழுதணும். உங்ககிட்ட டிசி இருக்குன்னா நீங்கள் வந்து டிசி வந்து கொடுத்துக்கலாம். பட் உங்ககிட்ட வந்து டிசியுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய நேம் போட்டுக்கோங்க, உங்களுடைய மொபைல் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. அதாவது எல்எல்பிக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, 500 ரூபாய் பே பண்ணி, அதில் ALC 32 35ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ALCன்னு இருக்கும். அந்த நம்பரை இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பராக போட்டுக்கோங்க. அட்ரஸுங்கிற இடத்துல உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோர் நம்பர், உங்கள் அட்ரஸ், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் போட்டுக்கோங்க. 2 அப்படிங்கிற அட்ரஸில் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி லா அட்மிஷன் கமிட்டி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ட்டாக போட்டால் போதும். இது எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு கீழே ரெஸ்பெக்டட் சார் அப்படிங்கிற இடத்துல நம்ம சப்ஜெக்ட்ல வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு பேசிக்காக உங்ககிட்ட வந்து புரிய வைக்கணும். டிசி அப்படி இல்லைனா வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட். சரிங்களா? டிகிரி சர்டிஃபிகேட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இல்லை என்கிட்ட, அதை வந்து நீங்கள் வந்து காலேஜில் வந்து ரிசீவ் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுறேன். அதுக்காக தான் இந்த ஒரு ஃபார்மெட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும். சரிங்களா? இதெல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐ எம் அப்ளையிங் ஃபார் த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 3-year LLB அஃபிலியேட்டட் டிகிரி ப்ரோக்ராம் ஃபார் த அகாடமிக் இயர் ஆஃப் 2023 to 24, அதாவது 2023 to 24. ஃபார் திஸ் ஐ டோன்ட் ஹேவ் டிசி இல்லைன்னா டிசி கொடுங்க.
ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து இல்லை அப்படின்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற நீங்கள் அந்த இடத்துல கொடுத்துக்கணும். உங்ககிட்ட எதுவுமே உங்கள் கையில் என்ன இல்லையோ அதை நீங்கள் எடிட்டபிள் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு லிங்க்ல வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் கொடுப்பேன், பிடிஎஃபாக கொடுக்க மாட்டேன் சரிங்களா. இந்த வேர்டு ஃபார்மெட் அப்படியே கொடுக்குறேன். நீங்கள் சிஸ்டத்தில் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டபிள் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணாலும் ஓகே, இல்லை வந்து மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் சரிங்களா. உங்களுக்கு வேர்ட் ஃபார்மெட்லேயே உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் ஃபோல்டர்லாம் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதை கொடுத்துட்டு ஐ எம் நாட் it received அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு once I received the certificate I will be genuinely submitted it with your knowledge அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. so kindly requested to me admit me அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கணும். அதாவது வந்து இப்போதைக்கு என் கையில் வந்து அந்த டிசியோ ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் என் கையில் வந்து இல்லைங்க, அதனால வந்து நான் காலேஜஸில் வந்து வந்தது உடனே நான் உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணிடுறேன், இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் பண்ணுங்க, இந்த அட்மிஷன் அதாவது இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கே எனக்கு நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்து நீங்கள் வந்து எழுதுறீங்க. ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராலாம் நீங்கள் எழுத தேவையில்லை, இதே போதும் உங்களுக்கு. நான் வந்து டெம்பரரியாக தான் வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு வந்து உங்கள் ஐடியா படி நீங்கள் ஏதாச்சும் எடிட்டபிள் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு உங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. டேட் வந்து இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க. பிளேஸுங்கிற இடத்துல உங்களுடைய லொக்கேஷன் நீங்கள் வந்து சென்னைனா சென்னைன்னு போடுங்க, மதுரைனா மதுரைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். டேட் என்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட் கொடுத்துக்கோங்க. இன்னும் 2 days தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு 13 தேதி ஈவினிங் 5:30 நீங்கள் வந்து இதை வந்து பண்ணியே ஆகணும், வேறு வழியே கிடையாது சரிங்களா. இதை மட்டும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. மெயில் உங்களுக்கு எந்த மெயில் வருதோ அந்த மெயிலுக்கு தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நிறைய பேர் வந்து ப்ரோ நான் வந்து பிசி கேட்டகரியில் இருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து ஓசின்னு சொல்லிட்டு மெயில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மார்க் உங்களுடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஓசி கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 30% மேலே வந்து சீட் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து ஓசிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. அதனால் நீங்கள் ஓசி கேட்டகரியில் உங்களுக்கு மெயில் வந்திருக்கு அப்படின்னா ஓசி கேட்டகரிக்கான மெயில் அட்ரஸில் நீங்கள் வந்து ரீப்ளை மெயில் வந்து பண்ணுங்கள். நீங்கள் மறுபடியும் பிசிக்கு வந்து பண்ண தேவையில்லை. நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டதில் அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியில் அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வந்து கொடுப்பேன். தேங்க்யூ.